இருக்கிறார்கள். அருமையான எஸ்ரா அவர்கள் இருக்கிறார், டியூட்டிங் பண்றவர். அவர் மத்தியில் பேசுவது என்பது மிக கடினம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இன்றைக்கு எதை பேச விரும்புகிறீரோ அதை பேச வேண்டும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தது? அல்லேலூயா. அருமையான ஐயா சொல்லும்போது சொன்னார், என்னுடைய மாமனார் சபையில் பேசினார் என்று சொல்லி. நான் 1982ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டு என்னுடைய 14வது வயதில் நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? 10 வயசுல நான் பிரசங்கம் பண்ணையா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப 53 வயது. அல்லேலூயா. என்றைக்கோ ஆரம்பிச்சாச்சு. ஆனா அவருக்கு அன்னைக்கு தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன். சரி, தேவ வார்த்தைகளை பேசும்படியாக அருமையான உங்களுடைய செயலாளர் எப்படித்தான் அவர் இப்படி ஒரு ஆளை கொண்டாந்து நிறுத்த முடியும்னு அவருக்கு தான் தெரியும். விடுறதே இல்லை. என்னால் இன்றைக்கு வர முடியாத சூழ்நிலை, கண்டிப்பாக வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு, ஆனாலும் கண்டிப்பாக வர வேண்டும். ஆமா, எங்க வீட்டு பிள்ளை என்று சொல்லிவிட்டார்கள். அல்லேலூயா. ஆனா எங்க வீட்டு பிள்ளையா இருந்தாலும் பிரசங்கம் அவரோடது. அல்லேலூயா. வார்த்தைகள் அவரோடது. இன்னைக்கு நாம் ஒரு வித்தியாசமான இன்னைக்கு பிரசங்கத்தை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் விதவிதமாக பிரசங்கம் பண்ணுவார்கள். நான் ஒரு விதமாக பிரசங்கம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. இங்க வந்திருக்கலாம் சபை வைத்திருக்கிறவர்கள், உங்களுக்கு ஏற்ற பிரசங்கமா இருந்தாலும் கொஞ்சம் விளக்கமா பைபிளை கொஞ்சம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? புரட்டி பார்க்க போகிறோம். எத்தனை பேர் நல்லதையா கேட்க போறோம்னு சொல்ற பேர் எத்தனை பேர்? முதலாவது வேதம் சொல்லுது, ரோமர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிப்போம் என்று சொன்னால், இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் 2:21. யார வாசிக்க? இப்படி இருக்க மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ, அல்லேலூயா, மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ என்ன பண்ணமா? இப்ப இந்த பிரசங்கம் முதல்ல யாருக்கு? எனக்கு. அப்புறம்தான் உங்களுக்கு போதிக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. நான் சரியா இருந்து அதுல நடந்து அப்பதான் உங்களுக்கு போதனை பண்ண முடியும் என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனக்கு நான் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது அநேகர் ரெண்டு விஷயத்தை திரும்ப திரும்ப ஐயா வர்ஷிப் பண்ணும்போது திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் நான் ஜெபித்து கடந்து வந்ததும் அதுதான், அது மேலோட்டமானதுதான். ஆனால் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அந்த விஷயத்தை குறித்து. ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் என்ன பண்றாரு? லீட் பண்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை முன்குறிக்கிற தேவன். எப்படி பண்றவரு? முன்குறித்தவர். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மை தேர்ந்தெடுத்த தேவனாய் இருக்கிறபடியாலே வேதத்தில் பார்க்கும்போது யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிப்போம் என்றால், அங்கே மோசே தன்னுடைய மாமனார் வீட்டிலே இருக்கிறான். அவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் தரிசனமாகி அவனுக்கு சொல்லுகிறார். இவன் கேட்கிறான், நீங்கள் யார் ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறான், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் அறிந்து போய், இது யாரு இது 3 பேர்? இவர் சொல்லுகிறார், இவர்கள் யார்? இந்த பெயரில் என்ன இருக்கிறது? இவர்கள் என்ன சாதித்தார்கள்? அப்போ இந்த உலகத்துல யாராவது ஒன்று இருந்தா தான் அவனுடைய பேர் என்ன பண்ணுவாங்க? நிலைத்து இருக்கும். இதெல்லாம் என்ன இருக்காது. இன்னைக்கு கூட ஒரு 50 வயசுக்கு தாண்டினவங்களுக்கு பத்தி அண்ணா யாருன்னு கேட்டா என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அப்புறம் எம்ஜிஆர் யாருன்னு கேட்டா சொல்ல முடியும். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு பத்தி சொல்ல. ஏன்னா அவர்கள் செய்த காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த ஆபிரகாம் யார், யாக்கோபு யார், ஈசாக்கு என்பதை ஆண்டவருடைய செயல்பாடுல தெரிந்திருக்கிறார். அப்ப ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொரு அர்த்தம் உண்டு தானுங்க. உண்டா இல்லையா? உங்களை கேட்டா ஆபிரகாம்னா என்னன்னு சொல்லுவீங்க? இவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு. சரிதானே? 1 புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் வாசிக்கிறேன். முதல்ல நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம போயிடலாம் செய்திக்கு.
அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2ல இருந்து யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள் கேமோரின் குமாரர். இங்கே முதல் பேரு நம்ம எடுத்துக்க வேண்டியது ஆதாம். சரிதானே? ஆதாம், சேத்து, அப்புறம் ஏனோஸ், கேனான், மகலாஸ், யாரே, ஏனோக்கு, மெத்துசலா, லாமேக்கு, நோவா. இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த பெயரிலே இருக்கிற அர்த்தங்களை நீங்கள் உங்களிடத்துல கேட்டால் விசுவாசத்தின் தந்தை. ஆனால் அருமையான எஸ்ரா அவர்களை கேட்டால் அவருக்கு பேர் எஸ்ரா என்ன அர்த்தம்? அதுக்குதான் அவர் எஸ்ரான்னு நான் சொல்றேன். டீட்டர் அவர் பேர். ஏன்னா வேதத்தை அலசி ஆராய்கிறவர்கள் அவர்கள். அவர் மத்தியில ஆதாம் என்று சொன்னால் மனுஷன். சரிதானே? மனுஷன் தானுங்க. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் மனுஷன், அல்லது மனுஷனுக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். நல்லா கவனமா கவனிச்சுக்கணும். ஆதாம் என்று சொன்னால் மனுஷனுக்கு. சரியா? அடுத்து சொல்றாரு சேத் என்றால் பதிலாக. நீங்கள் எபிரேயோ இன்ஸ்டேஷன்ல போய் எல்லாத்தையும் அப்ரிவேஷன்ல பாத்தீங்கன்னா பதிலாக, மாற்றாளுன்னு அர்த்தம். சொல்றத கவனமா கேட்கணும். மனுஷனுக்கு பதிலாக. அடுத்தது ஏனோஸ், சாகிறதற்கு என்று அர்த்தம். அடுத்தது கேனான் என்று சொன்னால் நியமிக்கப்பட்ட ஒருவர். அது பேர் என்ன? இப்ப அந்த அப்படியே வாசிங்க. இப்ப நான் சொன்னதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சுப்பாங்க? மனுஷனுக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட ஒருவர், அதான் இயேசு கிறிஸ்து என்பதை அப்ப பேருடைய வைத்ததுனாலதான் ஆண்டவன் நான் ஆபிரகாமின் தேவனும், நான் ஈசாக்கின் தேவனும், நான் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, அடுத்த பேரு மகனாயேல் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையோடு என்று அர்த்தம். அடுத்து சொல்றாரு யாரு? மேலிருந்து கீழாக இறங்கினவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சொல்றாரு ஏனோக்கு என்று சொன்னால் அர்ப்பணிக்கப்பட்டவன். அடுத்து சொல்றாரு மெத்துசலா, அவன் மரணம் நமக்கு கொண்டு வரும். அவன் பிறக்கும் போது என்ன வந்துச்சு? அவன் செத்த பிறகு என்ன வந்தது? அவன் இறந்த அன்னைக்கு என்னங்க வந்துச்சு? என்னங்க அழிவு. என்ன அழிவு? நோவானுடைய காலத்துல அழிவு. அன்னைக்குதான் மழை ஸ்டார்ட் ஆச்சு, ஊத்துக்கண்ணு திறந்துச்சு. 969ஆம் வருஷத்துல என்ன பண்ணான்? மரித்தான். அவன் இறக்கும் போது எது வரும்? இப்பதான் சொன்னேன் நானு. அவன் மரணம் நமக்கு கொண்டு வரும். லாமேக் என்று சொன்னால் வல்லமையான, நோவா என்று சொன்னால் இளைப்பாறுதல். இப்ப அப்படியே அந்த பக்கம் படிங்க நான் சொன்னதை. மனுஷனுக்கு பதிலாக சாகிறதற்கு நியமிக்கப்பட்ட ஒருவர் தேவனுடைய மகிமையோடு மேலே இருந்து கீழே இறங்கி வருகிறார். அவர் அர்ப்பணிக்கப்பட்ட, அவர் மரணம் நமக்கு கொண்டு வரும் வல்லமையான இளைப்பாறுதல். இப்ப இந்த மாதிரி கொண்டு போக போகிறேன். வேதத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். முதலாவது நம்முடைய வேதாகமத்தில் 613 என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கட்டளைகள், சட்டம். அதுல 365 பழைய ஏற்பாட்டின் காலத்துல சட்டமாக நிறுவப்பட்டது. 248 இதுல மொத்தம் சேர்த்து 613. முதலாவது பிரமாணத்துல எத்தனை பிரமாணங்கள் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம்? பிரமாணங்களில எதை கடைபிடிக்க முடியும்? என்னென்ன பிரமாணம்? இப்ப டியூட்டர் கேட்டா சொல்லிடுவாரு. முதலாவது நியாய பிரமாணம், இரண்டாவது கிரியா பிரமாணம், கிரியைகளினாலே வருகிற பிரமாணம், மூன்றாவது விசுவாச பிரமாணம், நான்காவது புருஷனை பற்றிய பிரமாணம், ஐந்தாவது தீமை உண்டாக்குற பிரமாணம், ஆறாவது மனதின் பிரமாணம், ஏழாவது மனதுக்கு விரோதமாய் போற்றுகிற பிரமாணம், எட்டாவது பாவ பிரமாணம், ஒன்பதாவது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், பத்தாவது பாவ பிரமாணம் என்பவரின் பெயரில் மரணம் உண்டாக்குகிற பிரமாணம், கடைசி பிரமாணம் நீதியின் பிரமாணம். இல்லையா? மொத்தம் எத்தனை பிரமாணங்கள் இருக்கிறது? 11 பிரமாணங்களை தான் நம்மளால கையாள முடியும். மீதி என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அடுத்தது வேதாகமத்தில் மிக முக்கியமானது காலங்கள்.
காலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காலங்கள்? 7 விதமான காலங்கள். முதல் காலம் குற்றமற்றவர்களின் காலம். எப்படின்னா வேதாகம் 3 நிலைகள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன காலம்? குற்றமற்றவர்கள் என்னன்னா நிபந்தனையற்ற காலங்கள், நிபந்தனையற்ற உடன்படிக்கையுடைய புத்தகம். யாத்திராகமம் 19 யோவான் 19 வரைக்கும் நிபந்தனையோடு கூடிய உடன்படிக்கை அல்லது காலங்கள், அல்லது யோவான் 19 வெளிப்படுத்தின வரைக்கும் என்ன காலம்? கிருபையின் காலம் அல்லது புதிய உடன்படிக்கையின் காலம். இந்த பைபிள்ல இந்த 3 நிலையை தான் புரிச்சுக்க முடியும். அதனை மேற்கோள் காட்டி 7 காலங்கள் நான் சொல்றேன். குற்றமற்றவர்களின் காலம், மனசாட்சியின் காலம், மனிதனை ஆளுகையின் காலம், வாக்குத்தத்தத்தின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலம், 1000 வருஷம் அரசாட்சியின் காலம். அல்லேலூயா. அடுத்தது உடன்படிக்கை. எத்தனை உடன்படிக்கை? உடன்படிக்கை 2 உடன்படிக்கை தான். அப்படிதானா? அல்லேலூயா. இல்ல, உடன்படிக்கை எத்தனை இருக்குது பைபிள்ல? யார் யாரோட பண்ண உடன்படிக்கை, அதற்கு என்னென்ன பேருன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனா, முதலாவது, ஏன்னா நேரம் இல்லாதனால நான் சப்ஜெக்ட்டுக்கு போறேன், கடகன்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன். நீங்க அடுத்தது யூடியூப்ல பாத்துக்கங்க. அல்லேலூயா. 7 உடன்படிக்கை. முதல் உடன்படிக்கை ஆதாம் உடன்படிக்கை. இரண்டாவது நோவாவின் உடன்படிக்கை. மூன்றாவது ஆபிரகாமின் உடன்படிக்கை. நான்காவது மோசே உடன்படிக்கை. ஐந்தாவது தாவீதினுடைய உடன்படிக்கை. ஆறாவது புதிய உடன்படிக்கை. ஏழாவது நித்திய உடன்படிக்கை. அல்லேலூயா. இதுல 2 உடன்படிக்கை, ஒரு நபர் உடன்படிக்கை, மீதி எல்லாம் 2 நபர் உடன்படிக்கை. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை இப்படித்தான் நம்ம வேதாகமத்துல பிரசங்கம் பண்றதுக்கு இப்படித்தான் நம்ம தயார் பண்ணணும். முதலாவது உடன்படிக்கை, ஒரே ஒரு உடன்படிக்கை பற்றி இந்த 2024 இருந்து 2035 வரைக்கும் பிரசங்கம் பண்ணலாம். இரண்டாவது உடன்படிக்கை அதில் 30 இருந்து 35 வரைக்கும் பண்ணலாம். அப்போ 2060 வரைக்கும் 7 உடன்படிக்கை பேசலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரியுதா? நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. புரியுதான்னு கேட்டேன். அல்லேலூயா. அப்ப நல்லா புரியுது. வேதாகம் சொல்லுகிறது, யாத்திராகமம் வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை, ஏன்னா நேரம் இல்லைனால நான் நேரடியா செய்திக்கு போய்விடுகிறேன். நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது ரத்தத்தினாலே பாவங்களும் மர நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின. அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஆசாரியத்துவமும் தீர்க்கதரிசியினுடைய தரிசனமும் என்று பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு ஆசாரியத்துவம் எப்படி வருகிறது என்பதை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு பெரிய ஊழியம் செய்கிறவர்களுக்கு பிரச்சனை எப்படி இருக்கும்? ஒரு 2000 பேர் 3000 பேர் வச்சிருக்க சபையில் எப்படி இருக்கும்? பெரிய பிரச்சனை, பெரிய ஊழியம் செய்கிறவர்களுக்கு the big ministry big problem. சரிதானுங்க? big ministry big problem, small ministry small problem, no ministry no problem. ஹalleluya. no ministry அவ்வளவுதான். நம்மளாம் எந்த மினிஸ்ட்ரி? எப்படி ஹாப்பி. ஹalleluya. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில அருமையான ஐயா சொல்லும்போது சொன்னாரு, பிரசங்கிக்க அவரு உற்சாகத்தில் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு ஆத்தையும் நீங்க கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. அவருடைய துதி ஆராதனையில சொல்லும்போது எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி பாட்டு பாடிட்டு வந்தார் இல்லையா? இடையில ஒரு வார்த்தை சொன்னார், யாரு கவனிச்சுங்க? அதெல்லாம் நம்ம கவனிக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குள்ள போயிட்டாங்க, அப்படியே மேல அப்படியே பறந்துட்டாங்க. அல்லேலூயா. வேதத்துல நம்ம வாசிக்கும் போது முதலாவது ஒரு ஊழியக்காரனுக்கு அப்போஸ்தலர் 26 சொல்றாரு, 16 வாசிக்க வேண்டாம். The grace in ministry very very important. என்ன இருக்கணும்? grace in ministry, கிருபை கண்டிப்பா பெற்றவனாய் இருக்கணும். அடுத்து சொல்றாரு the gift in ministry, என்ன இருக்கணும்? வரங்களுடையவனாய் இருக்க வேண்டும். அடுத்து சொல்றாரு the goal in ministry, உன் நோக்கம் உன் லக்கு என்னென்று தெரியும். இந்த மூன்றும் இருக்கிறவன்னா ஒரு எப்படி இருக்கணுமா? ஊழியக்காரனா இருக்கணும். சும்மா வந்தோம் போனோம் என்பது ஊழியக்காரன் அல்ல. நம்முடைய லக்கு எதுவாக இருக்க
நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதலாவது ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணணுமா, வாசிக்கலாம். நீங்கள் லேவியராகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, 16:6 லேவியராகமம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் பாவ நிவாரண வழி முதல்ல ஒப்புவிடணும். அல்லேலூயா. என்ன பண்ணணுமா, ஆரோன் ஒரு ஆசாரியன், அவன் முதல்ல என்ன பண்றான், ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே என் பாவத்தை, என் குடும்பத்தில் இருக்கிற பாவத்தை, என் குடும்பம் சரியாய் பின்பற்றுகிறேன், நான் மற்றவர்களுக்கு போதிக்கிறேன், என் சபையிலே போதிக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் அதே நிலையில கடந்து போகிறார்கள். அல்லேலூயா. முதல் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் அவன் பாவ நிவாரணை கொடுத்தான். அடுத்து சொல்றாரு அதே வசனத்துல 24 சொல்லும்போது சொல்றாரு, 24 ஜனங்களுக்காக, அடுத்தது பாவ நிவாரணம், அடுத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கணும்னா இருக்கணும். முதல்ல யாருக்கு இருக்கணும், தனக்காக, தனக்காக தன் குடும்பத்துக்காக, இரண்டாவது தான் சபைக்காக. அதுதான் வேதம் சொல்லுது, சபையும் குடும்பமும் ஒன்று. சபை தான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், குடும்பம் தான் நாம, அப்போ நம்ம எல்லாருமே குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சபையினுடைய ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமா, அடுத்து சொல்றாரு அதுலயே, you must be mobilizing. என்ன பண்ணணுமா, கூட்டி சேர்க்கிறவனாக இருக்கப்பட வேண்டும். யார, யாரையோ. இன்னைக்கு இந்த கூட்ட ஐக்கியம் நடக்குது, இந்த ஐக்கியத்துக்கு எல்லாரும் வாங்கணும் என்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, போன வாரம் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டி சேர்ப்பதற்காக அவர்கள் பட்ட பாடு அவர்களுக்கு தான் தெரியும். இல்லையா, கூட்டி சேர்க்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுங்க. அநேக ஆத்மாக்களை சபையில சேர்ப்பதற்கு தகுதி வேணும். நாம் எல்லாரும் போய் பிரசங்கத்துக்கு எல்லாம் பண்ணிட்டால, அந்த டெக்னிக் நமக்கு தெரிஞ்சுக்கணும். மொபிலைசிங், யூ மஸ்ட் பி மொபிலைசிங், அந்த தகுதி உடையதுக்கு அதுதான் அந்த கிருபை. அடுத்து சொல்றாரு, யூ மஸ்ட் பி மோட்டிவேட்டட். என்ன பண்ணணுமா, முன்னும் சக்தி பெற்றவனா இருக்கணும். எப்படி இருக்கணும், எதுல, பிரசங்கத்தை கேட்டு என்ன பண்ணணும், அவன் வந்து ஒரு 10 ஆத்மா கொண்டாந்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய பிரசங்கத்தை கேட்டா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இப்போ அம்பேத்கர் அப்படித்தான் புத்த மதத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் சர்ச்சுக்கு போனாராம். போயிட்டு அந்த சர்ச்சில் கொடுக்கக்கூடிய உபதேசங்களை கேட்டு நான் கிறிஸ்தவரை ஏற்றுக்கொள்ளலாம் சொல்லி போனார். போய் 10 நாள் சபையில போனார், அவங்களோட பழகினார், எல்லாம் பண்ணார். பண்ணிட்டு 11ஆவது நாள் புத்த மதத்தை தழுவி விட்டார். எத்தனை பேரோட, 10 லட்சம் பேரோட புத்த மதத்தை தழுவிட்டார். அப்பதான் அவரோட புத்தகத்தை எழுதுறாரு, கிறிஸ்துவை நம்பு, கிறிஸ்தவனை நம்பாதே. எப்படி எழுதுறாரு, கிறிஸ்து உண்மையுள்ளவர், அவர் உத்தமம் உள்ளவர், அவர் மிகப்பெரியவர் என்பதை நீ நம்பு, கிறிஸ்தவனை ஒரு நாளும் நம்பாது. ஏன்னா அந்த 10 நாள் அவனோட பழகிறதுல அவர் புத்த மதத்தையே தழுவிட்டார். அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கு சபைகள் தேக்கராக மாறிவிட்டது, போதர்கள் நடிகர்களாக மாறிவிட்டார்கள், விசுவாசிகள் ரசிகர்களாக மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. சபை எப்படி ஆயிடுச்சு, சபை தேட்டராகி விட்டது. பாஸ்டர் எங்க ஆயிட்டாங்க, நடிகர் ஆயிட்டாங்க, ஆக்டர் ஆயிட்டாங்க. ஆனா விசுவாசிகள் ரசிகர்களாய் மாறிவிட்டாங்க. அல்லேலூயா. இந்த எதுல இருக்கிறோம் நம்ம இன்றைக்கு காலகட்டத்தில் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. சத்தியத்தை சத்தியமாய் சபையில பேசி பாருங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. சத்தியம் இப்படியா, சத்தியம் பாவம் செய்யாத, சபைக்கு எத்தனை மணிக்கு வா, குடும்பத்தோட வா, இப்படி கட்டித்து உணர்த்துகிற பிரசங்கத்தை பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், எப்பவும் கண்டித்து உணர்த்துற பிரசங்கம் நீ பண்ணணும். செழிப்பின் உபதேசம் பண்ணா நீயும் பரலோகம் வர மாட்டேன், அவனும் பரலோகம் வர மாட்டான். Not a seating capacity, is only a sending capacity. அல்லேலூயா. உங்க சபையில 10 பேர் இருக்கட்டாங்க, 20 பேர் இருக்கட்டாங்க,
செய்யறாங்க? அந்த அங்கே ஆத்மாக்களை உத்தரவாதம் கொடுக்கணும். அவரை மாதிரி 2000 பேர் இல்லையே 3000 பேர் இல்லையே என்பது அல்ல. உன் சபையில் இருக்கிற கிரேஸ் அம்மா கண்டிப்பா பரலோகத்துக்கு வருவாங்களான்னு உன்னால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாதா? Next one, you must be a monitoring. என்ன பண்ணணுமா? மேற்பார்வை செய்கிறவனா இருக்கப்பட வேண்டும். சபையில ஊழியத்துல தன்னைத்தான் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று, ஆண்டவரே என் சிந்தையில, என் நிந்தையில, என்னுடைய இருதயத்துல உனக்கு இல்லாத, அதான் ஒரு இடத்துல ஒரு பிரசங்கத்துல அவர் சொன்னார், ஒரு மனிதனுக்கு பாவம் உள்ளுக்குள்ளே இருக்குமா. நான் பரிசுத்தவான் என்று சொல்லுவாங்க, அவன் பரிசுத்தப்பட்டவன். ஆனால் அந்த பாவத்தை நீ மேற்கொள்ளக்கூடாது. ஒரு இடத்துல நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு பொண்ணு சிகரெட் பிடிச்சு நிக்கிறான். ஒரு இடத்துல போறவன்னா யாரை பார்ப்பான்? கண்டிப்பா பார்ப்பானா இல்லையா? கண்ணு கண்டிப்பா பேர் ஆமாவா, கண்டிப்பா கண்ணு அப்படியே திரும்புது. அதோட அட்ராக்ஷன். என்னைக்காவது நம்ம போய் கண்ணாடியில் நின்று, ஆண்டவரே நான் இதெல்லாம் இப்படிலாம் செஞ்சேன், ஆண்டவரே இதெல்லாம் தவறு. ஆனால் அதை போல நாம் என்ன பண்ணோம்? நாம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. அதுக்குதான் வந்தீங்கன்னா இவரே பாதையில லூனா அண்ட் சோனா என்று சொல்லுவார்கள். என்ன பண்ண? லூனா சோனா. லூனா என்று சொன்னால் சூரியன், சோனானா நிலவு. அது சூரியன் என்று சொன்னால் நேரடியாக உனக்கு கதிர்களை வீச்சுத்தன்மை உடையது, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. அந்த வெளிச்சத்தை பெற்று மற்றவர்களுக்கு ஒளி வீசுகிறது எது? நிலங்க. நிலாவுடைய தன்மை பகலிலே ஒளியை எடுத்துக்கொண்டு இரவிலே ஒளி வீச தன்மை கொண்டது. கிறிஸ்தவன் இப்படிதான் இருக்கணும். ஆண்டவரிடத்துல மகிமையை பெற்றுக்கொண்டு நீ ஒளி வீசுகிற ஒரு நிறுவனமாக இருக்கணும். இருப்பீங்களா? அடுத்து சொல்றாரு, நீ ஒரு குயவனா இருக்கணும், ஒருவனை வளையக்கூடியவனா இருக்கணும். அடுத்து சொல்றாரு, you must be multiply. என்ன பண்ணா? மல்டிப்ளையர். ஆமா, சபையில இந்த வருஷம் 50 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துல கண்டிப்பா 75 பேர் ஆக்கி காட்டி ஆகணும். ஒரு ஆடு குட்டி போடலாம், அதுக்கு பேர் மலட்டு ஆடு. மலட்டுத்தன்மை. நீ மல்டிப்ளைங் பண்றவங்களா இருக்கணும். அது எவ்வகையில் பண்ணுவது தெரியாது. தெரு பிரசங்கத்திலேயோ குடும்ப ஜபத்திலேயோ சபையிலே பெருகி கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் அதுக்கு உந்துதல் இருக்கிறது? அதுக்குதான் நான் 3 சொன்னேன். கிருபை இருக்கணும், வரம் இருக்கணும், லக்கு இருக்கணும். இந்த 3 இருந்தாதான் ஒரு போதகர் அனுதினமும் பிரகாசிக்க ஒளியாக இருக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நேரடியாக நாம் செய்திக்கு கடந்து போகலாம். இப்பதான் பாக்குறாரு, என்னையா இது செய்தியே இப்பதானா? அல்லேலூயா. சரி, நேரா நம்ம செய்திக்கு போகலாம். முதலாவது ஆசாரியத்துவம் அப்படின்னா என்ன? ஒரு மனிதனை கர்த்தர் ஊழியத்தில் வருவதற்கு முன்பு எப்படி அழைக்கிறார், அல்லது ஊழியத்துக்கு வந்த பிறகு தடைப்பட்டால் அவன் எப்படி ஆசாரியனாக மாற்றுகிறார் என்பதை குறித்து முதலாவது பார்த்து விடலாம். 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் வசனம் வாசிக்கும். கடகடன்னு வாசிக்கும். அந்த மனுஷன் சீலோனிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். வருஷந்தோறும் தன்னுடைய ஊருக்கு போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய நீங்கள் முதலாவது வசனத்திலே வாசிக்கும் போது முதல் வசனத்துல 1:1 எப்ராயிம் மலைதேசத்தில் இருக்கிற செரப்பீம் எனப்பட்ட ரமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமனாகிய சூப்புக்கு பிறந்தவன். தோகுவின் குமாரனாகிய எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள்.
அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அல்லேலூயா. 10வது வசனம். அவன் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் உன்னோருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரம் கட்டி படுவதில்லை. 19:20 அவர்கள் அதிகாலை எழும்பி கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்பேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். எத்தனை பேருக்கு இந்த சம்பவத்தை தெரியும்? ஆமென். பிரசங்காத நாள் இல்ல. ஆமென். ஆண்டவரே இப்படி கொடுத்தீர் அப்படி கொடுத்தீர் என்றெல்லாம் தெரியும். இதனுடைய உட்கருத்து என்ன, இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, இந்த ஆசாரியனை தேர்ந்தெடுப்பது காரணம் என்ன என்பது குறித்து திட்டம் தெளிவுமாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது இந்த வேதாகமத்தினுடைய பின் ரகசியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது அன்னாள் அவள் ஜெபம் பண்ணும் பொழுது அவள் சொல்லுகிறாள், சேனைகளின் கர்த்தாவே. என்ன சொல்லுகிறாள்? சேனைகளின் கர்த்தாவே. ஆதியாகமத்திலே வாசிக்கும் போது அங்கே ஒரு இடத்துல சேனைகளின் கர்த்தாவே என்று வருகிறது. அதற்கு பின்பாக எந்த இடத்திலும் இல்லை. இந்த அன்னாள் மாத்திரம் சேனைகளின் கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார். சேனைகளின் கர்த்தர் என்றால் வானத்தின் சேனைகள் உண்டு, பூமியின் சேனைகள் உண்டு. வானத்தில் இருப்பவை சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவையெல்லாம் என்ன சேனை? வானத்தின் சேனை. கீழே இருக்கிறது மரம், செடி, கொடிகள், மனிதர்கள், மாடு, மிருகங்கள், இவையெல்லாம் பூமியின் சேனை. அவை எந்த நாளும் மல்டிபிள் பண்ணாது. ஒரு சூரியன் இன்னொரு சூரியன் இருக்குமா? இல்ல. ஒரு செடி போட்டா இன்னொரு செடி வருது. ஒரு மனிதனா இன்னொரு மனிதன் போயிருக்கு. அப்போ ஆண்டவரை சரியாய் அறிந்து கொண்டிருந்த அன்னாள் அருமையாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள், சேனைகளின் கர்த்தாவே, என்னை பெருக பண்ணுகிறவரே, என்னை இன்னும் புதுப்பிக்கிறவரே, எனக்கு உண்டு பண்ணுகிறவரே, என்னை மல்டிபிள் பண்ணுகிறவரே, என்னை பெருக பண்ணுகிறவரே. இந்த பூமியின் சேனை என்று சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு விதையிலிருந்து இன்னொரு விதையை கொண்டு வருகிறது தான் சேனை. ஆண்டவரை சரியாக அறிந்து சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி நீ பெருக பண்ணுகிறது? வேதத்துல யாரெல்லாம் இதை அறிந்து ஜெபிக்கிறவரே ஒரு 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 ஊழியக்காரரை பார்த்திருக்கீங்களா? இப்படிப்பட்ட தன்மைகள் கொண்டு அன்னாள் ஆண்டவரை அறிந்திருக்கிறார். இங்கே எல்கானா என்பது மிக முக்கியமான ஒரு பாத்திரம். இதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட். அவன் அடிக்கடி சீலோனிலே போய் என்ன பண்ணுவான்? பண்டிகை கொண்டாடி விட்டு வருவான். ஏன் அவன் அங்கே போகிறான்? சரியாக அந்த அண்ணானும் அதே ஆலயத்திலே அதே ஊரிலே போய் ஜெபிக்கிறார்கள். முதலாவது இதை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்கானா என்றால் யார்? அவனுக்கு 2 மனைவிகள். ஒருத்தர் பேர் அன்னாள், இன்னொருத்தர் பேர் பெனினாள். அன்னாள் என்று சொன்னால் கிருபை பெற்றவன். பெனினாள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பெனினாள் என்ன அர்த்தம்? முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றவன். பெனினாள் என்று சொன்னால் முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றவன். இந்த இருவரிலே ஒருவருக்கு பிள்ளை இருக்கிறது. அந்த காலத்திலே நீங்கள் பிள்ளை என்று சொல் மிகப்பெரிய சாபம். அவர் பெரிய சாபத்தில் இருக்கிற அண்ணாளுடைய கற்பத்தை ஆண்டவர் ஏன் அடைத்தார் என்று பார்க்கும் பொழுது, எல்கானா என்பவன் ஒரு லேவி கோத்திரத்தான். யாரு? லேவி கோத்திரத்துடைய வழிகள் என்ன? அவன் ஆண்டவருக்கு தூபம் காட்ட வேண்டும், ஆசாரியர் ஊழியம் செய்ய வேண்டும். இவன் லேவி கோத்திரத்தான். ஆனால் கோராகின் வம்சம். யார் இவன்? கோராகின் வம்சம் யார் என்று நீங்கள் வேதாகமத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது
மோசே என்னாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னாகும் 16:1-2. லேவிக்கு பிறந்த கோராத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராம் என்கிறவன். முதலாவது இந்த தாத்தான் என்று சொன்னால் நீரூற்று அண்டையில். அவனுக்கு பேர் என்ன? நீரூற்று அண்டையில். இன்னொருத்தருக்கு பேர் என்ன பாருங்க? அபிராம். அபிராம் என்று சொன்னால் உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறவன், உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறவன் என்று பெயர். இப்ப மோசேயினுடைய காலத்திலே இவர்கள் மோசேயினுடைய சித்தப்பா பிள்ளைகள். ஆரோனும் மோசேயும் நீங்கள் ஆசாரி ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஒரு பாத்திரம். இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த கோராகின் வம்சம் ஆரோனுக்கும் மோசேய்க்கும் எதிராக அவர்கள் ஒரு 250 பேரை கூட்டிக் கொண்டு அதிலே எனக்கு பங்கு கொடு, நீ மட்டும்தான் பண்ணணுமா. இவர்களுடைய அந்த தாத்தானுடைய சுபாவம் என்ன? எங்கெல்லாம் நீரூற்று இருக்கிறத வனாந்தர பகுதியில் அதெல்லாம் போய் அந்த கோத்திரம் பிடிச்சு கொள்ளும். எப்ராஹிமுடைய எங்கெல்லாம் செழிப்பான பகுதி இருக்கிறதோ அந்த இடத்தை இவன் போய் பிடித்துக் கொள்வான், நீரெல்லாம் ஓடி போயிடணும். இந்த இஸ்ரவேலர்கள் மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாக இந்த கோராகின் வம்சம் எழும்புகிறது. எழும்பி போய் நீங்க 29, 30, 31 வாசிக்கும் போது சொல்லுகிறார், வாசிங்க 16, 29, 30, 31. என்னாகும் ஐயா? இதே என்னாகும்? பூமி தன் வாயை பிறந்து இந்த கோராகின் வம்சத்தை பூமியை பிறக்க வைத்து அதுக்குள்ளே போட்டு கர்த்தர் மூடிவிட்டார். மூடிவிட்ட பிறகு அதனுடைய பிள்ளைகளை கர்த்தர் விட்டுவிட்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை பந்தும் இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? துரத்தி விட்டார்கள். அவர்கள் பரதேசியாக ஒவ்வொரு வீட்டில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. இந்த எல்கானா என்பவன் 16ஆம் தலைமுறை. ஆண்டவர் லேவி கோத்திரத்துல எனக்கு தூபம் காட்ட வேண்டும், லேவி கோத்திரம் அழிந்து போய்விட்டது. ஆண்டவர் பாருங்க, இந்த கோராகின் வம்சத்திலிருந்து ஆண்டவருக்கு தூபம் காட்ட வேண்டும் என்னால் இந்த எல்கானா 16ஆம் வம்சத்துல அவனுடைய மனைவி கற்பத்திலே அடைத்து கர்த்தர் அவளோடு பேசுகிறார். நீ லேவி கோத்திரத்தில் ஒரு குமாரனை பெற வேண்டுமானால் அந்த கோத்திரம் எனக்கு ஊழியம் செய்தால் எனக்கு ஆண் பிள்ளை கொடுக்கிறேன். ஆண்டவர் சொன்ன உடனே அவள் போய் மனம் கசந்து அழுகிறாள். ஆண்டவர் சேனைகளின் கர்த்தாவே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீரானால் அந்த பிள்ளையை உனக்கே நான் கொடுப்பேன் என்று ஒப்பு கொடுத்தாள். கர்த்தர் 19:20 அவர் கற்பத்தின் கனியை திறந்தார், அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். அவன் பால் மறக்க செய்து அவனுக்கு ஆசாரி ஊழியம் எங்கே போய் படுத்திருந்தானே. ஆண்டவருடைய திட்டத்தை தீர்மானத்தை யாராலும் உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை ஆசாரியனாக கர்த்தர் தெரிந்தெடுத்தார். எத்தனையாம் தலைமுறை? 17ஆம் தலைமுறை எல்கானா, 17ஆம் தலைமுறை சாமுவேல். அல்லேலூயா. அவன்தான் கடைசி நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கு. மோசேக்கு அப்புறம் யோசுவா வருகிறார். யோசுவாவுக்கு அப்புறம் யார் வந்தது? நியாயாதிபதிகள் வருகிறார்கள். முதல் நியாயாதிபதி யார்? ஒத்னியேல். அவன் யாரை போய் எந்த நாட்டை பிடிச்சான்? மலை நாட்டையா? என்ன ஊரு? யார் சொன்னது பிடிக்க சொல்லி? காலேப் சொன்னா. பிடிச்ச உடனே என்ன கிடைச்சது? பொண்ணு கிடைச்சது. அல்லேலூயா. நமக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்க சொல்லி பொண்ணு கொடுப்பான்னு சொல்லியிருந்தா என்ன கதி ஆயிருக்கும்? வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு நாட்டை பிடிச்சணும் அப்பதான் உனக்கு மனைவி கொடுப்பேன்னு சொன்னா எத்தனை பேர் இன்னைக்கு கல்யாணம் நடந்திருக்கான்? வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. அன்றைக்கு காலே தன் மகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒத்தனிகளுக்கு கொடுக்கிறான். மொத்தம் எத்தனை நியாயாதிபதிகள் இருந்தாங்க வேதாகமத்துல? 17. ஏலியும் இந்த சாமுவேலும் கடைசி நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். அவர்கள் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இப்படியாக ஒரு ஆசாரியத்துவத்தை கர்த்தர் எப்படி ஏற்படுத்துகிறார் என்பதற்காக இந்த அன்னாளுடைய காரியத்தை கர்த்தர் லேவி கோத்திரத்தை அழித்து பின்பு அந்த சந்ததியிலே வந்து அதன் பிறகு அவர் 17ஆம் சந்ததியிலே கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசாரிய ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். எந்த ஊழியெல்லாம் தடைபட்டு இருக்கிறதோ தேவன் திட்டத்துக்கு தீர்மானத்துக்கு கர்த்தர் கொடுத்தார்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை பார்க்க போகிறோம். நேரத்துக்கு நாம் முடித்து விடலாம். ஹல்லேலூயா. எஸ்ரா பார்க்கிறாரு. என்னய்யா இவன் தப்பா ஏதோ சொல்றான் போல தெரியுது, எனக்கு ஒன்றும் விளங்கலையே, கரெக்டாக சொல்றேன் தலையாட்டார். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம ஒரு தரிசனத்தை குறித்து பார்க்க போகிறோம். நம்மளோட ஆசாரியத்துவத்தை பின்பு ஆசாரியன் கண்ட தீர்க்க தரிசனத்தை பார்க்க போகிறோம். சரியா? சாமுவேலின் புஸ்தகம், நீங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், ஹல்லேலூயா. அவன் எருசலேமை நோக்கி, இருங்க முதல்ல கோரேசுக்கு போயிடலாம். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் என் மேய்ப்பன், நல்லா விளங்கிக் கொள்ளணும். அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி, அவன் எருசலேமை நோக்கி, நீ கட்டப்படி என்றும், நீ கட்டப்படி என்றும், தேவாலயத்தை நோக்கி, தேவாலயத்தை நோக்கி, நீ அஸ்திபாரப்படி என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்கு பிரியமானது எல்லாம் அந்த மேய்ப்பன் நிறைவேற்றுவார். 45:1 5 வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி, ராஜாக்களின் நிலைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும், கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்தவன் வலது கையை பிடித்துக் அவனை பார்த்து அவனுடைய வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் போனவர்களை செவ்வையாக்கி உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ அறியும்படிக்கு. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுக்கணும். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் திருமணம் பற்றினார். எத்தனை பேருக்கு இந்த செய்தி தெரியும்? எல்லாம் தெரியுமா? கோரேஸ் என்பவன் இந்த தீர்க்க தரிசனம் ஏசாயா உரைக்கும் பொழுது 175 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். கோரேஸ் என்பவன் பிறக்கவே இல்லை. அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். அவன் பெர்சிய தேசத்தினுடைய ராஜாவாக இல்லை. தீர்க்க தரிசனம் 175 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசியால் உரைக்கப்படுகிறது. நல்ல கவனமா நம்ம கேட்கணும். பாருங்க, எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. அங்கே நதி அண்டையிலே இசைக்கியா தீர்க்கதரிசி படுத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தரிசனமாகிறார், அவனை ஆர்வக்குள்ளாக்குகிறார். அவனை கொண்டு போய் எருசலேம் தீர்க்க அந்த ஆலயத்தினுடைய பேட்டனை வரைய சொல்றார். பேட்டனை வர அந்த ஆலயத்தை அப்படியே நீ போட்டோ புடி வரைந்தவனாக நதி அண்டையில போய் படுத்துக் கொள்ளுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 33 ஆண்டுகள் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். பின்பு 7 ஆண்டுகள் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். ஜனங்களே, யூதர்களே, நீங்கள் எல்லாம் மனம் திரும்புங்கள். இந்த எருசலேமின் நகரம் உடைக்கப்பட போகிறது. நீங்கள் எல்லாம் அடிமையாக்கப்பட போகிறீர்கள். மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார்கள். யாருமே மனம் திரும்பின மாதிரி இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். இந்த எருசலேம் நகரம், இந்த ஆலயம் உடைக்கப்பட போகிறது. இதன் பனிமுட்டுகள் எடுக்கப்பட போகிறது. இங்கிருந்து நீங்கள் என்ன பண்ண போற, சிறையில் பிடிக்க போகிறார் என்று சொல்லி உரைக்கிறார். அவர் உரைக்கும் போது பாபிலோன் ஒரு சின்ன நகரம், நேபுகாத் நேச்சர் ஒரு சின்ன ராஜா. இப்ப உதாரணமா பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாட்டை பிடிச்சுன்னு போயிடும் சொன்னா என்ன நம்புவாங்களா? இந்த நாட்களிலே தேவ தரிசனம் அங்கே கிடைக்கிறது. ஏசாயாவுக்கு இத்தனை தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அந்த காலத்திலே ஒரு சின்ன வயதிலே 10-15 வயதில தானியேல் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி, எஸ்ரா, தானியேல், நெகேமியா, செருபாபேல் இவர்களெல்லாம் பிறந்த அந்த நாட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
காலம் நிறைவு அடைகிறது. 175 ஆண்டுகள் முடிகிறது. அப்போது நேபுகாத்நேச்சர் படையெடுத்து எருசலேமுக்குள் வருகிறார். எருசலேமை முற்றுகையிட்டு முதலாவது ஒரு செட்டப் நல்ல வீர யுத்தவர்களை பிடித்துக் கொண்டு போய்விடுகிறார்கள். இரண்டாவது வருகிறார்கள், ஒரு கூட்டத்தை பிடித்துக் கொண்டு போகிறார்கள். மூன்றாவது வருகிறார்கள், வந்து ஆலயத்தை எல்லாவற்றையும் எடுத்து பனிமுட்டுகளை எடுத்துக்கொண்டு நேபுகாத்நேச்சர் அரண்மனைக்கு போய்விட்டார்கள். எரேமியாவை காவல் சேவையிலே போட்டு விட்டார்கள். அந்த பழுது அது நடக்க முடியாது, ஒன்றுத்துக்கு உதவாத போட்டு போயிட்டான். இவன் கண்ட தரிசனம் எப்படியாக நிறைவேறுகிறது என்பதை தான் நாம் முதலாவது பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கெல்லாம் தரிசனம் சொல்றாங்க, ஒரு 2000 பேர் இருக்கிறாங்க, தரிசனம் சொல்றாங்க. எனக்கு பிரியமான எஸ்தர், உன் வயிற்றில் கத்தி இருக்கிறது, நீ நடக்க முடியாத வந்திருக்கிறாய், உன் வீட்டிலே பிரச்சனையோடு வந்திருக்கிறாய், ஆண்டவனுக்கு சுகம் கொடுக்கிறாய். அல்லேலூயா. என்ன தரிசனம்? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் 175 ஆண்டுகளுக்கு முன்பாக நடக்க போற தீர்க்க தரிசனம் கண்டாருங்க ஏசாயா. நம்முடைய தீர்க்க தரிசனம் எதுவாக இருக்குன்னா, முன் நடப்பதை பின்னாடி நடக்க முன்னாடி சொல்லிடணும். இதுதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. இவர் கண்ட தீர்க்க தரிசனம் கோரேசனுடைய மேய்ப்பன். அவன் கிறிஸ்தவனே இல்லை. ஆண்டவர் ஒன்றுவரை ரட்சிக்க வேண்டுமானால் நீ போய் சொல்லணும்னா கூட வேதம் சொல்வது எரேமியாவில் வாசிக்கும் 33 நினைக்கிறேன். அவர் அவனுடைய இருதயத்திலே வார்த்தையை போட்டது, அந்த வார்த்தை மூலமா இவனை ரட்சித்துக் கொண்டு வர. நீ போனா அவர் ரட்சிப்பார். இந்த கோரேசு யார் சொன்னது? இவன் இந்த ஆண்டு பிறப்பான், இப்படி அரசாளவான், எனக்கு ராஜாவாக வருவான், இப்படியாக நடக்கும் என்று யார் சொன்னது? ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிகிறது. முதலாவது நியாயாதிபதிக்கு அப்புறம் இரண்டா பிரியுது. முதல் ஒரு தேசம் வருகிறது. அது என்ன தேசம்? யூத தேசம். அடுத்தது இஸ்ரவேல் தேசம். அந்த யூத தேசத்தை யார் ஆளுகிறாங்க? பென்யமீன் கோத்திரம். 2 ராஜாக்கள் சவுல் தாவீது அதில் வருகிறார்கள். யூத கோத்திரமாக மாறுகிறது. அடுத்தது 10 கோத்திரங்கள் இப்ராஹிம் தேசத்தில் இருக்கிற யூரோப்பியாவின் சமரியா என்கிற அந்த கண்ட்ரி, அதுதான் எண்டாக வந்து அது ஒரு தேசமாக பிரிந்து ஆளுகை செய்கிறார்கள். பின்பு ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் பாபிலோனை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. எப்ப நிறைவேறுதுன்னா 2214வது ஆண்டு நிறைவேற ஆரம்பிக்கிறது. இந்த யூத ஜனங்களை கொண்டு போய் அடிமைகளாக்கப்பட்டு 70 ஆண்டுகள் நிறைவேறுவதற்கு 68வது ஆண்டிலேயே இந்த அந்த தரியு ராஜாவும் பெர்சியா தேசத்தினுடைய கோரேஸ் என்பது மேதிய பெர்சியா பக்கத்து நாடுகளை சேர்ந்தவர்கள். இவங்க இருவரிலே தரியு ராஜா அவருடைய நோக்கம் என்னன்னா, பாபிலோனை பிடிக்க வேண்டும். பாபிலோன் என்பது எப்படிப்பட்டது என்பதை முதலாவது நாம் தெரிவிக்கணும். ஐபிராத் நதி அந்த தேசத்துக்கு நடுவாக போகும். அந்த தேசம் முழுதும் அலங்கங்களால் கட்டப்பட்டிருக்கும். என்ன இருக்குமா? ஃபுல்லா மதில் சுவருங்க. முகப்பு 90 அடி நீட்டு இருக்குமா. குதிரைகள் அங்க நின்று கொண்டிருக்கும். யாரும் உள்ள போய் என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. 90 அடிக்கு மேலே எவன் போய் யுத்தம் பண்ண முடியும்? அப்படியே போனா ஆத்த கடந்து தான் நீ போகணும், நதியை கடந்து தான் போகணும். நதியை கடந்து போய் யுத்தம் பண்ண முடியும். அதனால்தான் எதுவுமே அந்த பாபிலோனை அநேக நாடுகளை ராஜாக்களை பிடித்துக் கொண்டு வந்து அங்கே எல்லா தங்கம் வைடூரியம் எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்க வைப்பான்? வச்சிருப்பான். பாபிலோன்ல வச்சிருப்பான். நேபுகாத்நேச்சர். இப்போ தரியு ராஜாவும் பக்கத்துல பெர்சியா தேசத்தினுடைய ராஜா கோரேஸ் பிறந்து அங்க ஆட்சிக்கு வந்து விட்டான். தரியு ராஜா அந்த மேதிய பெர்சியா தேசம் என்பது இன்றைக்கு என்ன தேசமா இருக்குது? பாபிலோன் என்னவா இருக்குது? ஈராக்காக இருக்கிறது. இது பக்கத்து 150 கிலோமீட்டர் தான் ரெண்டுக்கும். தரியு ராஜா தன்னுடைய படையோடு பாபிலோனை பிடிப்பதற்காக கடந்து வருகிறான். முதலாவது காலாட்படை, பின்பு ஒவ்வொரு படைகளாக அணிவைத்து வருகிறார்கள். வரும்போது அநேகர் சொல்லுகிறார்கள், பாபிலோனை நீ முறியடிக்க முடியாது, நேபுகாத்நேச்சர் மிக வலிமையானவன், அதனால நீ யாராவது ஒருத்தர் துணை கூட்டுக்கணும். பக்கத்து கண்ட்ரியில் இருக்கிறதா யாரு? கோரேஸ். மேதியா பெர்சியா தேசத்தினுடைய 2 ராஜாக்களும் வருகிறார்கள். பார்த்தா பெரிய ஆறு உள்ளே புகுந்து போய் கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றை கடந்து போக முடியாது.
உடனே கோரேஸ் அவன் இடத்துல வருகிறார்கள். 2 பேருக்கு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. நம்ம அந்த நாட்டை பிடிச்சிட்டா 3 2 பங்கு எனக்கு தருவியா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவரே நான் உன் ஊழியக்காரனாய் ஆகிவிட்டேன், எனக்கு என்ன ஆண்டவரே தருவேன்? யார் கேட்டது? பேதுரு கேட்டான். ஆண்டவரே என்னை மனிதனை பிடிக்கிறான் ஆகுவான், என்னை எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்லி எனக்கு என்னவா தருவேன்? கடைசியில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவன்கிட்ட இருக்கிற 2 படகு, ஒரு 4 தட்டு தடுக்கு தான் இருந்திருக்கும். இல்லையா? படகை விட்டு வந்தது கேட்கிறாயா? ஆண்டவர் அருமையா சொன்னாரு, மறுஜென்ம காலத்துல. அப்படியா? மறுஜென்ம காலம் என்றால் இந்த உலகம் அழிந்து பரலோகத்துல நீ வரும்போது 12 சிங்காசனத்துல இருந்து உங்களை யாரை வைக்க போறேன்? நியாயாதிபதியா வைக்க போறேன். இந்த ஜனங்களுடைய நியாயத்திற்கு உன்கிட்ட கொடுக்க போறையா? இப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை உனக்கு கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே அவன் அப்படியே தலை குனிந்து விட்டான். நம்ம செய்யற ஊழியங்கள்லாம் எப்படி இருக்கணும்னா தெய்வ பர்வதத்துக்கு நேராக இருக்கணும். இந்த உலகத்தை நோக்கினால் ஒன்றுமே மனிதனை நம்பினால் போச்சு. இங்கே தரியு ராஜா அந்த கோரேசை அழைக்கிறான். 3 2 பாகம் தருவியான்னு கேட்டவன தரன்னு சொல்லிட்டான். தரியு கொஞ்சம் வயதானவன். அவன் சொல்றான், பிடித்த உடனே முதல்ல நான் ஆட்சி செய்வேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொடுப்பேன், கண்டிஷன் ஓகே. இவன் ஒரு வாலிபன். உடனே வருகிறான், அவன் கொடுக்கிறான். நீ முதலாவது இந்த நதியை என்ன பண்ணணும், 25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எல்லா படைகளையும் வைத்து 2 படைகளையும் வைத்து நதியை என்ன பண்றான், ஒரு பக்கம் அப்படி திருப்பி விடுறான். நதி அந்த ஊருக்கு போல எங்க போது பெரிய கால்வாய் வெட்டி நதியை அந்த பக்கமா திருப்பி விடுறான். நதி உள்ள போனா தான் போக முடியும். வேதத்துல 3ஆம் வசனம், நான் உனக்கு முன்பாக போய் போனலானவைகளை சபை பண்ணுங்க. இந்த வசனம் எங்க கிரியை செய்து பாத்தீங்களா? நம்ம சொல்லுவோம், நீ போ வண்டி ஓட்டி போ, போனலான சபை பண்ணுங்க. கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறா. உன் சமூகம் முன்னாடி போகுது. அவன் பிராந்தி கடைக்கு போவான், அங்க போவான். ஒவ்வொரு வசனமும் பெரிய பேக்ரவுண்ட் கொண்டது. அவை அறிந்து புரிந்து நாம் பிரசங்கிக்க வேண்டும். ஆமென். அறிந்து புரிந்து பிரசங்கிக்க வேண்டும். அடுத்த வசனம், அந்த ஆற்றை திருப்பி விடுகிறார்கள். இருவரும் உள்ளே தண்ணீர் போகாமல் வெட்டாந்தரையாக போய்விட்டது. அடுத்த செகண்ட் உள்ள போட்டாங்க. உள்ள போய் அடிச்சு நேபுகாத்நேச்சர் மரித்து போகிறார். அவனிடத்துல ஒரு காரியம் வைக்கப்படுகிறது. அவனை அதுக்குள்ள சிறைச்சாலையில போடுறான். அவனுடைய பையனை யாரு? பெல்ஷாத்சார். அவனை அங்கே போடுகிறான். நேபுகாத்நேச்சருக்கு ஒரே ஒரு நேபுகாத்நேச்சருடைய பெல்ஷாத்சாருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், ஆண் வாரிசு இல்லை. போய் தரியு ராஜா அரசாளுகிறார். அரசாலம் போகும்போது உடனே உள்ள போய் அந்த பெரிய அந்த ஒரு பில்டிங் கட்டினா உள்ள என்ன கட்டுவாங்க, அடியில இப்பெல்லாம் தண்ணி டேங்க் வச்சுக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, சுரங்கத்தை வைத்திருக்கிறான். ஏன்னா எல்லா ஊர்லயும் கொள்ளடிச்சாதத உள்ள போட்டு பூட்டி வச்சுட்டான். இப்ப 4ஆம் வசனம் சொல்லுங்க, வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை அடித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிநிலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னது. போய் திறந்து உடைச்சு பார்க்கறான். உள்ள பார்த்தா வைடூரியம் உள்ளதான் இருக்கு. என்னத்தை கொடுத்தாரு? வைரம் வைடூரியம் எல்லாத்தையும். அப்போ பொக்கிஷங்களை கொடுப்பேன் என்று சொன்னால் இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் தான் இப்ப உள்ள எடுக்க முடியும். அப்படியே மட்டாமதியா சொல்லிடுற நம்மளுக்கு, உனக்கு வெண்கல கதை துடைப்பார் என்ன துடைப்பார்? பாருங்க, வாக்குத்தத்தத்தை போட்டு விட்டுருவீங்க. என்ன இந்த வசனம் என்ன சாதாரண விஷயமா? தரிசனங்கள் கர்த்தர் கொடுக்கிறவர். ஆமென். அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டான், சரியா போகும். பெல்ஷாத்சார் பாருங்க, அவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறான். உள்ள எருசலேமினுடைய அலங்கத்திலிருந்து கொண்டு வந்த பொற்பாத்திரத்திலே அவன் மது அருந்துகிறான். அங்கே ஒரு கை தோன்றுகிறது.
மேனே மேனே தெக்கேல் உபாசேன் பாசை என்று சொன்னான். தானியேல் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறான். 5 வாசிக்கும்போது சொல்றாரு, அவன் கை தோன்றியவன் அழிக்கப்பட்டான். அவன் கோரேசங்கை ஆட்சி கொண்டு இருந்த எத்தியோப்பியா முதல் எகிப்து வரை எல்லா தேசங்களும் 127 நாடுகளை பிடித்து அதற்கு பேர் சூசான் அரண்மனை என்று வைத்தான். அந்த கோரேஸ் ராஜா 68வது ஆண்டு எல்லாரையும் விடுதலையாக்குகிறான். முதலாவது தேவன் ஏவுகிறான் இருதயத்தில். அதை நிறைய சப்ஜெக்ட் போக முடியாது. ஏவும்போது முதலாவது யாரை யூதரை கூட்டிக் கொண்டு போனது? செருபாபேல். ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு முதல் விடுதலையாகி போகிறார்கள். 2வது எஸ்ரா அவர்களை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். 3வது இருந்தவெல்லாம் சேர்த்து நிகமியா கூட்டிக் கொண்டு போகிறார். போயிட்டு இங்கே அவர் ஆட்சியை செய்துவிட்டு பின்பு அவர் அவனுடைய பெண்ணை யாரு? நேபுகாத்நேச்சருடைய பேத்தி யாருன்னா வஸ்தி. அவர்களை வஸ்தியை கூட்டி போயிட்டு யாரு இப்ப படிச்சு ஒருத்தர் யார் பேரு? கோரேசுடைய பையன் பேரு தான் ஆகாசூர் ராஜா. சூசான் அரண்மனையிலே கொண்டு போய் அவன் திருமணம் செய்கிறான். இவன் யாரோட பொண்ணு? எல்லா நாட்டையும் அடிச்சு உடைச்ச ஆளு இந்த பொண்ணு. அதெல்லாம் பார்த்து இருந்தவ. இவருக்கு எப்படி இருக்கும்? என் நாட்டை ஆண்டு என் ராஜாக்களை பிடிச்சுன்னு வந்து அவனுக்கு போய் எனக்கு பணிவிட செய்யறாடான்னு தான் அவன் என்ன பண்ணிட்டான்? ஃபர்ஸ்ட் அந்த கூட்டத்துக்கு போக மறுக்கிறார். யூதர்களை மறுபடியும் ரட்சிக்க எஸ்தரை கொண்டு வந்து அவன் நிறுத்துகிறார். அவருக்கும் ஆகாஸ்வர் ராஜாவுக்கும் பிறந்தவர்கள் தான் 2ஆம் தரி. அவனுக்கு தான் நெகோமியா பானபாத்திரக்காரனாக போகிறான். அங்கே அவர் பானபாத்திராய் போகும்போது நெகோமியாவுக்கு கர்த்தர் உரைக்கிறார், நீ போய் அலங்கத்தை கட்டு. அல்லேலூயா. எருசலேம் நகரம் திரும்ப கட்டப்படுகிறது. ஆமென். இந்த 2 வசனத்துக்கு இத்தனை பெரிய மெசேஜ் இங்கே அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் நான் சொன்னேன், 2 வசனம் இருந்தாலும் என்ன பண்ணலாம்? எத்தனை முறை பண்ணலாம்? அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது விளங்கிடுச்சு? ஆமென். என்ன கதை உடைக்க போறாரு இந்த வருஷத்துல உங்களுக்கு? எங்களை கதவு அப்ப என்ன பண்ணுவீங்க? ராஜாவா ராஜா வாங்க வாங்க. பாடுகள் படணும், சண்டை இடணும், போராட்டம் நடக்கணும். ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரம் இல்லாமல் ஒருவனும் என்னுடைய சன்னதிக்கு வரவே முடியாது. பாடுகள் இல்லாமல் நீ பரமனை காணவே முடியாது. சோதனை சகிக்காமல் சோதனை எடுக்காமல் நீ எங்கேயுமே ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஊழியம் என்பது ரொம்ப கஷ்டமானது. நம்ம நினைக்கிறோம் சரி காலையில் எழுந்திருக்கிறோம், போறோம், சபைக்கு போறோம், பிரசங்கம் பண்ற போற வரணும். அவனுக்கு ஒண்ணுன்னா அவனுக்கு 7 மடங்கு. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு பிரச்சனை தான் விசுவாசிக்கு, உன் ஆண்டவர் 7 பிரச்சனைகளை உனக்கு கொடுப்பாரு. அதை தாங்குவதற்கு உனக்கு பலன் வேண்டுமானால் என்ன வேணும் உனக்கு? கிருபை. கிருபைனா என்னன்னு தெரியுமா? என்னையா? அது இருந்தாலும் அந்த கிருபைனா இங்கிலீஷ்ல என்ன பேரு? கிரேஸ். இன்னும் அழகா வச்சிருக்காங்க பாரு, கிரேஸ். GRACE. G என்றால் the great grace. என்னவா? பெரிதான கிருபை. ஆர்னா என்ன அர்த்தம்? redeeming grace, மீட்கும் கிருபை. சீனா ஏ abundant grace, பரிபூரண கிருபை. அடுத்தது சி comforting grace. அல்லேலூயா. E everlasting grace. அல்லேலூயா. இந்த கிரேஸ்க்குள்ள எத்தனை கிரேஸ் இருக்குது? எதுல இருக்க சூப்பர் மார்க்கெட் கிரேஸ் இல்ல, இந்த கிரேஸ் சொன்னேன். அல்லேலூயா. எத்தனை கிரேஸ் இருக்கு? என்னங்க அப்ப இந்த 5 குறித்து எத்தனை முறை பிரசங்கம் பண்ணலாங்க? நேரம் தான் உங்களுக்கு நான் இதுல எத்தனை கிரேஸ் உள்ள இருக்குன்னு கூட சொல்ல முடியும். இந்த கிரேஸுக்கு ஐயா சொன்னார், தகுதி இல்லாதவனுக்கு தகுதிப்படுத்துவது கொடுக்கிறது கிரேஸ் தான். அதுல வேற விதமான ஒரு 25 தன்மை உள்ள கிரேஸ் இருக்குது. கர்த்தர் இந்த நாளிலும் அல்லேலூயா ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து விட்டு நேரமின்மையினாலே அதை முடிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை கடைசியாக, என்ன அருமையான ஐயா அவர் பிரசங்கிக்கும் போது என்ன சொன்னாரு? என்ன அவருடைய துதி ஆராதனையில இன்றைக்கு வருகை குறித்து தான் நாம் சபைகளெல்லாம் என்ன பண்ணணும்?
பேசணும்னு சொல்லிட்டாரு. அந்த வருகை குறித்து மாத்திரம் ஒரு காரியத்தை ஒரே வசனத்தை தியானித்து கடந்து போகலாம். சரியா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே ஒரு வசனம் தான் தியானிக்க போகிறோம். ஒருத்தவர் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும். வெளிப்படுத்தல் 13:10-17 வாசிங்க. 10 பின்பு நான் ஒன்னா வாசிங்க. 1 பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்று அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து பின்பு நான் கடற்கரை மலையின் மேல் நின்று அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகள் இருந்தது. அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல அது பேர் ரிவலேஷன் பேர் இல்லையா? மொத்தம் எத்தனை வசனம் இருக்குது? அதுல 22 அதிகாரம்யா. எத்தனை வசனம் இருக்கியா? அது எத்தனை நாள் இருந்து போறியா? நேரம் ஆச்சு முடியா. 404 வசனம் இருக்கு. இது கிரேக்க மொழியில் முதலாவது எழுதப்பட்டது. ஆண்டவர் மரித்த பின்பு AD 90 to 95 எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. யோவானுடைய வெளிப்படுத்தல பரலோகத்தை கொண்டு போகப்பட்டு அவரால் பத்மதீவில் எழுதப்பட்ட ஒன்று. ஆண்டவர் வருகையிலே என்ன நடக்கும் என்பதை குறித்து திட்டம் தெளிவாக அந்த வசனத்தை சொல்லியிருக்கார். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சு மட்டும் சொல்லுங்க. ஆமென். என்னங்க வசனம் புரிஞ்சிச்சா? ஆமென். சொல்றாரு 1:3 வாசிக்க சொல்றாரு. வெளிப்படுத்தல் 1:3 வாசிக்கிறவனும் அதுல 22:7 வாசிக்கும் போது கை கொள்ளுகிறவனும். இந்த வெளிப்படுத்தல முதல்ல வாசிக்கிறவனும் கை கொள்ளுகிறவன், வாசித்து கை கொள்ளுகிறவனுக்கு தான். இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இதோட மொத்த பங்கு கிரேக்க பதத்துல ரெவல்யூஷன் என்று சொன்னால் அப்போகாலிப்டிக்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஐயாவுக்கு தெரியும். அதுல 3 தன்மைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறாங்க. ஒன்று ஃபியூச்சரிசம், இரண்டாவது பிரிட்டரிசம், மூன்றாவது ஹிஸ்டரிசம். இந்த 3 தன்மைகளோடு இது எழுதப்பட்டிருக்கிறது. இதை எழுதினுடைய முதல் நோக்கம் என்ன அப்படின்னா, அவருடைய வருகையில இதெல்லாம் உவமைகளாக பின்னாடி அடங்கியிருக்கு. ஒரு வசனத்துல பின்னாடி அடங்கி இருக்கிறது. அப்படிதானே? சரிதானுங்க? இப்ப 1ஆம் வசனம் என்ன சொல்றாரு? 1ஆம் வசனத்துல 13:1 பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்று. முதல் வசனம். இது யாரு எங்கே நின்றார்கள்? கடற்கரை மணல் என்றால் என்ன? எதை குறிக்கிறது? ஓசியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர்கள் யாரா? கடற்கரை மணல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பக்கம் சொன்னது கடற்கரை மணல், அந்த பக்கம் சொன்னது இஸ்ரவேல் புத்திரர்கள். இரண்டாவது எங்க நிற்கிறாரா? சமுத்திரத்திலிருந்து என்ன தோன்றான்? மிருகம் தோன்றும். வேறு மிருகம் தோன்றும். அப்படி மிருகம் என்றால் என்ன, சமுத்திரம் என்றால் என்ன? முதலாவது வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்றாரு, தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனை நிறைவேற்றுவதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களை இருதயங்களை ஏவினார். 17-15 வெளிப்படுத்தல் 17. இன்னும் நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் ஜன கூட்டங்களும் பாஷைக்காரர்கள். யாராவது சமுத்திரம் என்பது ஜனங்கள் திரளான ஜனங்கள். முதலாவது இஸ்ரவேல். முதலாவது அந்த பக்கத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர்கள், இவர்கள் யார்? திரளான ஜனங்கள். அடுத்து சொல்றாரு மிருகம் என்றால் தானியேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 7:23. தானியேலின் புத்தகம் 7:23. அவன் சொன்னது நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும். நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும். நாலாம் மிருகம் என்று சொன்னால் வானத்திலிருந்து வரும் ஒரு மிருகம், சமுத்திரத்தில்
தலைகள் என்றால் என்ன? 10 கொம்பு இருக்கும். 7 தலைகள் என்றால் 7 ராஜ்யம், ராஜாக்கள். 7 மலை என்று தோன்றுமா? எங்க 7 மலை? எங்க இருக்குதா மலை? 7 மலையா? 7 மலை எங்கே இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். ரோம் நகரிலே 7 மலைகள் இருக்கிறது. அதனுடைய தலைநகர் துருக்கி, அதனுடைய சபை லவோதிகா சபை, அது நியர்பை இருக்குது. இட்டாலியில இருக்குது. இந்த இடத்துல 7 மலைகள் இருக்கிறது. இந்த ராஜ்யம் முடிவுக்கு வரும்போது ரோம ராஜ்யத்தோட ரோம் நகரத்துல தான் ஆளுகை செய்ய போதான். அவர் சொல்றாரு, அவர் வாசிக்க சொல்றாரு, தண்ணீர் மேல யாரு உட்கார்ந்ததா? வேசிகளாகிய யாரு? பட்டாம்பர சோப்பு அங்கிகள் உடையவர்கள் உட்கார்ந்தாங்க. யாருன்னா, யாரெல்லாம் இன்னைக்கு பிஷப்பு, இன்னைக்கு கார்டினல் சொல்றவங்க எல்லாம் வேசி மார்க்கத்தார் என்று சொல்லுகிறார். அவர்கள்தான் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் உட்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த அங்கிகளெல்லாம் போட்டுக்கிட்டு இவங்கெல்லாம் நம்ம சுரூபத்தை உடையவர்களா எழும்புவார்கள். ஆமென். ரோம் நகர்ல இருந்து எழும்புவாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹalleluya. இதை நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா 7 நகரம் என்பது என்ன என்பது பாத்தீங்கன்னா, முதலாவதுக்கு அந்த மேல ரோம் நகர்ல போய் பாத்தீங்கன்னா இட்டாலியில குமினல் என்கிற ஏரியா. என்ன பேரு? குமினல். இரண்டாவது அந்த குன்றுக்கு பேர் என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா விருன். மூன்றாவது கேபிட்டலின், அது பேர். நான்காவதுக்கு பேரு அனாட்டிலின். ஐந்தாவதுக்கு பிளாட்டிலின் அப்படின்னு பேரு. ஆறாவதுக்கு சிமெண்டின் அப்படின்னு பேரு. ஏழாவது எஸ்குலின் அப்படின்னு பேரு. இந்த 7 மலைகளை கொண்டதுதான் ரோம் நகரம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் திரளான ஜனங்களாய் ராஜ்யத்தை ஏற்படுத்தி ராஜாக்களை உருவாக்கி வானத்திலிருந்து ஒரு மிருகமும் சேனைகளும் பூமியிலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் எல்லாவற்றிலும் தோன்றி இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறது. இல்லையா? இல்லையா? அப்ப வெளிப்படுத்தின இந்த ஒரு வசனத்துக்கே இத்தனை அர்த்தம்னா, நம்ம மூணாவது மேல போயிட்டே இருந்தா என்ன போகும்? போயிட்டே இருக்குமா இருக்காதா? போலாமா? 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் போலாமா? ஆமென். நீங்க போங்க, நாங்க போயிடலாம். நேரடியாக நம்ம முடிச்சிடலாம். ஐயா கரெக்டா எனக்கு நீங்க வந்து கொடுத்த நேரம் முடியுதுயா, இன்னும் 5 நிமிடம் இருக்குயா எனக்கு. அப்பவும் பாக்குறாரு. இல்லையா? எது சொல்லுகிறது? நம்முடைய அழைப்பிலே நாம் சரியா நின்று விட்டா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணலாம்? நம்ம அழைப்புல ஆண்டவர்கிட்ட கேள்வியே கேட்க முடியாது. அவர் சொல்றாரு, வாட் இஸ் யுவர் காலிங்? உங்களுடைய அழைப்பு என்ன? என்னங்க அழைப்பு? ஊழியத்துக்கு. சரி. வாட் இஸ் யுவர் ரோலிங்? பாஸ்டர் வாட் இஸ் யுவர் ரோலிங்? ரோல். வாட் இஸ் யுவர் விஷனிங்? இருக்க பேசினா ஓடிது. What is God you are giving your vision? Hallelujah. ஆமென். What is God you are giving? என்ன உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? இதெல்லாம் பார்த்தா நேரம் பத்துமா? போடா வெளியேன்றீங்க. Hallelujah. முதலாவது ஒரு ஊழியக்காரன், a man of watching. Hallelujah. எப்படி இருக்கணுமா? நீதிமொழி 11:30 வாசிக்கணும் சொல்றாரு. வாசிக்கணுமா? a man of billing. a man of watch. யாரை வாட்ச் பண்ணணும்? மக்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உத்தரவாதம் கொடுக்கிறவள 13-17 வாசிக்கிறோம். அது சொல்ல மேன் ஆஃப் வார்னிங். எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கை. the man of following. யாரை ஃபாலோ பண்ணணும்? உங்க விசுவாசி ஃபாலோ பண்ணணும். பண்ணுவீங்களா? பண்ணுவாங்களா? ஆமா. இப்பெல்லாம் எப்படி ஃபாலோ பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? இல்லையா? பாஸ்டிங்க பிரசங்கம் பண்ணும்போது அந்நிய பாஷை பேசுறாருல, ரொம்ப வருஷமா அதுக்கு அந்நிய பாஷை வராதனால வீடியோ எடுத்துக்கிட்டு போய் வீட்டில் மாட்டிட்டு அவரை மாதிரியே பேசுது. மேன் ஆஃப் வாட்சிங். உங்களை வாட்ச் பண்றாங்க. நான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் 11:1-2 வாசிக்கும்போது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனானபடியால். அப்ப நீங்க உங்க விசுவாசியை பார்த்து, நான் இயேசுவை பின்பற்ற சரியா இருக்கிறேன், நீ இனி இயேசு கூட ஃபாலோ பண்ணாத, என்ன ஃபாலோ பண்ணு சொல்ல முடியுமா? வெளியே போயிருந்தான். வெளியே போயிருந்தான். வெளியே போயிடுவாங்களா? எனக்கு தெரியாது. அது
உடனே பதில் சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள். அப்ப எவ்வளவு அருமையா வாழ்ந்திருக்காரு, எப்படி பிரசங்கம் பண்ணியிருக்காரு, எப்படி ஊழியம் செய்திருக்காரு. அதான் சொல்ற 20-28 வாசகம் சொல்றாரு, என் பிராணனையும் நான் ஆமா என் ஜீவனையும் உனக்கு கொடுக்குறேன்றாரு. அவருடைய ஃபேர்வெல் பார்ட்டி நடக்குதுங்க, முடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு அங்க போய் சாக போறாரு. ஆண்டவர் முன்னாடி தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாரு, நீ போன அங்க மறைஞ்சிருவேன், உனக்கு கட்டி கொல்ல போறான்னு சொல்றாரு. அப்பதான் துரிதப்படுத்துகிறாராம், என் பிராணனையும் மை லைஃப் மை கோர்ஸ் மை ரேஸ் போடும். அழகா அவர் இன்னுமா ஓடினாரு, ஓடிட்டாரு, முடிச்சிட்டாரு. என்ன போடுவாங்க, என்னது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று உங்களை வந்து ஒரு இடத்துல கொல்ல போறாங்க, போ, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு உதவி பாஸ்டர் போடுறேன். நல்ல போராட்டம் என்பது மை கோர்ஸ் மை ரேஸ், ஆமென், ஹல்லேலூயா, மை லைஃப். கிறிஸ்துவுக்குள்ள நான் அவரை பின்பற்றேன், என்ன நீ பின்பற்றுன்னு ஒவ்வொரு விசுவாசியும் நீங்க சொல்லணும்னு கர்த்தர் விரும்பி விசுவாசிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்கிறது, யோவான் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 16:12. மையாக இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இருக்கிறேன், அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். அவ்வளவுதான், தாங்க மாட்டேங்க, முடிச்சிருங்க, சரிதானே? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இன்னும் பிரசங்கத்துக்கு போல இங்க வேற உதவி தலைவர் சொல்ல, சாப்பாடு கூட நான் தாங்க மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஐயா இது எனக்கு பிரயோஜனமா இருந்தது? அல்லேலூயா. உண்மையில சொல்ற மாதிரி இல்லையா, சொல்ல மாட்டாங்கய்யா. ஹல்லேலூயா. உண்மையாவே எனக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னு சொல்ல மாட்டீங்களே, ஒரு கையும் தூக்கலையே. கர்த்தர் இப்படிப்பட்ட பிரசங்களை உங்கள் சபையில பண்ணுங்கள், அநேக தியானிகள், தேவ சமூகத்தில் அமருங்கள், கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்கள் கொடுப்பாங்க. அல்லேலூயா. நான் ஒரு புது பாட்டு எழுதினேன், அருமையான ஐயா பாடிட்டாரு. அதை இங்க யாருக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சுதா? புரியுதா? புரியுதா? அது டி மைனர்ல வருதாயா? நான் பாட்டி அதை பாட்டாரு. ஹல்லேலூயா. கல்வாரி பாடல், இந்த உலகம் செய்த பாவத்திற்காக உடைய உடல் முழுதும் சிதைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ரத்தம் வடிந்தது, சுகமானனே, சுகமானேன், சுகமானேன். இல்லை அவங்க சொல்லிட்டேன், நான் பாட மாட்டேன். பாடினா நீங்க நல்லா எந்திரிச்சு ஓடிடுவாங்க. ஹல்லேலூயா. அவரது நிறைந்த உருவம் ஐயா பாடும்போது அவரது நிறைந்த உருவம் அன்பின் உள்ளம் எனக்காக பலியானாரே. இயேசு எனக்காக பலியானாரே. நிறைந்த உருவம் அன்பின் உள்ளம் எனக்காக பலியானாரே. இயேசு எனக்காக பலியானாரே. உன் இதயம் செய்த பாவத்திற்காக உன் இதயத்திலே ஆட்டி பாய்ந்ததே. உன் இதயம் செய்த பாவத்திற்காக உன் இதயத்திலே ஈட்டி பாய்ந்ததே. ரத்தம் வடிந்ததே, சுகமானதே. ரத்தம் வடிந்ததே, சுகமானதே. சுகமானே, சுகமானே. ரத்தத்தால் சுகமானே, சுகமானே. எனக்காக
ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவர் கேட்ட செய்திக்காக, கொடுத்த காணிக்கைக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த கடைசி மாதத்தில் கூட கர்த்தர் கொடுத்த செய்திக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல செய்திக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் பரலோக பிதாவே, பரலோக கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த கடைசி மாதத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஊரை குடியை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆசிரியர் இந்த நாளிலே ஆண்டவர் பேசின ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் வேதத்தில் இருக்கிற